டியர் வியூவர்ஸ், ஸோ நான் கார்டு விளையாட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ வந்து உண்மையிலே வந்து இது கார்ட்ஸு தான், இது ப்ளே கார்ட்ஸு தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான கார்ட்ஸு. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய நேம் வந்து கெமிஸ்ட்ரி கார்ட்ஸ் அப்படின்னே வந்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது என்னென்னா இந்த ப்ளே கார்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் 2021 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கேயும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் நான் சரி எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து ஜஸ்ட் பை ஒரு 1 or 2 கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் நான் வந்து வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்டர் என்னோடய யூஜி பிஜி இது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கேட் 2010 கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2010 வந்து குவாலிஃபை ஆனேன். ஸோ வந்து 2011 வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி, ஸோ அதில் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ரிசர்ச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ அந்த முடிக்கிற பீரியடுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது வேறு. ஸோ இருந்தாலும் வந்து அந்த மீன் வயல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே என்ஐடியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே 2017 நான் வந்து செட் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஸோ இதுக்கு இடையில் வந்து நான் 5 times டிஎன்பிசியால் நடத்தப்பட்ட அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுலேயே வந்து 3 times. ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காலஜி கெமிஸ்ட்ரி, ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க, ஜூனியர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதை மாதிரி போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக நான் எழுதின 5 டைமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் வந்து மார்க்லாம் போட்டு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் பை 1 rank அவ்வளோதான். எனக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகிருப்பாங்க, அதாவது வேலை கிடைச்சிருக்கும், எனக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருக்குது. ஸோ ஆனால் இதனோட காரணங்கள்லாம் நான் யோசித்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து தப்புணும். பீரியாடிக் டேபிள் வந்து நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து மெமரியாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக நான் வந்து கருதுகிறேன். ஸோ வந்து நம்ம எவ்வளோ எக்ஸாம்ஸ்லாம் வந்து குவாலிஃபை ஆனாலும் ஆனால் அந்த பீரியாடிக் டேபிளை முழுமையாக தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. அதாவது பீரியாடிக் டேபிள்லாம் ஒன்லி அந்த அட்டாமிக் நம்பர் வெயிட் மட்டும் கிடையாது. ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நான் யோசிக்கும் போது தான் சரி, ஏன் இதை வந்து நம்ம பிஎஸ்சி 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி படிக்க வரானே அவங்ககிட்டயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்ம தான் இவ்வளோ நாளாக வந்து அதை சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமும், அதாவது நான் சொல்கிறது வந்து ஸ்டடி மட்டுமே. ஸோ வந்து அவ்வளோ ஆனதுக்கப்புறம் நம்ம படிக்காமல் இன்னும் வந்து பார்த்தா வந்து அதை முழுமை பெறாமல் இருக்கிறோம். ஆனால் நம்ம மாணவர்கள் வந்து அது மாதிரி முழுமை பெறாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏன் நம்ம வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ப்ளே கார்டு மாதிரி வந்து ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரெடி பண்ணேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அந்த கெமிஸ்ட்ரி ப்ளே கார்ட்ஸ்லாம் வந்து நான் என்னோட மாணவர்கள், நான் வந்து SSBS தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் இப்போ கெமிஸ்ட்ரி வந்து தொடங்கி 2வது வருஷம் அது. ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து நான் சொல்லும் போது அந்த மாணவர்கள் எல்லாருமே, ஸோ வந்து கிளாஸில் 28 பேர் இருந்தாங்க. அந்த 28 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்மிட் பண்ணாங்க. உண்மையிலே அது ரொம்ப அந்த மாணவர்களை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து நம்ம கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க எல்லாருமே அதை பற்றி தான் படிக்கிறாங்க. அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸால் தான் ஆனது. அதில் வந்து யாருக்குமே வந்து சந்தேகம் இருக்காது. எல்லாமே வந்து எல்லா பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களால் ஆனது. ஸோ அப்போ அந்த அணுக்கள் தான் அடிப்படை. அந்த அணுக்களை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன்னா கெமிஸ்ட்ரி சொல்கிறோம். நம்ம வேதியியல்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டடி ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். ஸோ ப்ராப்பராக டெஃபினேஷன் சொல்லும் போது ஸ்டடி ஆஃப் மேட்டர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இட் அண்டர்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து மேட்டர்ஸ், அதாவது ஒரு பொருண்மை, ஒரு மேட்டர்ஸில் வந்து என்ன சேஞ்ச் நடக்குது, ஃபிசிக்கோ இல்லை ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ், இதை பற்றி படிக்கிறது இல்லை அந்த மேட்டரை பற்றியே படிக்கிறது, இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது, தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு எடுக்கும்போது
இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாம் தெரியும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா வந்து இந்த கார்னரில் 6 குரூப், மொத்தம் 18 குரூப்பில் ஃபஸ்ட்டு 2 குரூப் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக இருக்கிற 6 குரூப்ஸ் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இன் பிட்வீனில் இருக்கிற அந்த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 குரூப் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது கீழே இருக்கும், பீரியாடிக் டேபிள் கீழே வந்து எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் இதை அதாவது இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது வந்து அட்டாமிக் ரேடியஸ் அணு ஆரம், சரி, அயானிக் ரேடியஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது மாதிரி வந்து லாட்டிஸ் எனர்ஜி, இது மாதிரி நிறைய ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம நிறைய வந்து படிப்போம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதை பொறுத்து மாறும்? ஸோ முக்கியமாக வந்து நமக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ஒரு 19 வந்து சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஜென்ரலாக வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கும்போது நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அதாவது பீரியட்ஸ், ஸோ வந்து ஹரிசாண்டலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து தனித்தனியாக வந்து வெர்டிகலாக பார்க்கும்போது குரூப்ஸ் ஒரு தனி குரூப்பாக பார்க்கும். ஸோ இப்போ பீரியட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸோ அது என்ன லெஃப்ட் ரைட் வந்து மூவ் ஆகும். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட்டில் ஆரம்பித்து ரைட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ ரைட்டில் மூவ் ஆகும்போது அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஏன்னா வந்து அந்த எனர்ஜி ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்கும். என்ன மாறும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ வந்து அதுதான் ஆட் ஆகுது. அப்போ புரோட்டான் ஆட் ஆகும்போது நியூக்ளியஸ் வந்து புரோட்டான் எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த நியூக்ளியஸோட அந்த எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுற பவர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ வந்து அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அந்த எலக்ட்ரானை வந்து ஏன்னா ஒரே எனர்ஜி ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தான். அதில் வந்து இப்போ வந்து அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து பவர் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலக்ட்ரான் வந்து ஃபுல் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்டு பீரியடில் மூவ் ஆகும்போது. ஸோ இதுவே குரூப்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆகும் அதாவது குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இருக்கும்போது ஸோ டாப் டு டவுன் பார்க்கும்போது என்ன ஆகும், ஸோ வந்து அந்த ஒரு அந்த பீரியட்ல இருந்து அதாவது அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நீங்கள் கீழே மூவ் ஆகும்போது நியூ எனர்ஜி செல் புதுசாக ஒரு ஆற்றல் கூட உருவாகுது. சரிங்களா? KLM அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகும்போது ஏன்னா வந்து சைஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிடும். இந்த என்ன நியூக்ளியஸில் இருக்கிற அந்த நியூக்ளியஸ் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து கீழே இருக்கும்போது குறையதான் ஆரம்பிக்கும். சரி, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. குறையும்னு சொல்கிறத விட வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு சைஸ் அதிகமாகுது. ஏன்னா வந்து புதுசாக எனர்ஜி ஷெல் அதிகமாகிறதுல சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து கீழே இருக்கும்போது அதிகமாகும். ஸோ இது வந்து ஜென்ரல். ஆனால் இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ வந்து அதை வச்சு மட்டுமே வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீரியடில் போகும்போது வந்து லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும்போது சைஸ் குறையும். ஸோ வந்து டாப் டு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் போகும்போது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து லாங் ரைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இன்னட் ஃபேர் எஃபெக்ட், மந்த இணை விளைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் லெவலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா இது வந்து முக்கியமாக இது பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் சேர்ற மாணவர்களுக்காக தான் இது குறிப்பாக நான் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு கார்ட்ஸ், இந்த பீரியாடிக் டேபிள் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஒருத்தருக்கு விளையாடும் போது என்ன ஆகுனா அந்த அட்டாமிக் நம்பர் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து மெமரி ஆகும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ வந்து முக்கியமாக வந்து அதாவது மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ லெஃப்ட் ரைட்டு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து குறையும். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஏன் குறையுது? ஸோ இது மாதிரி என்னென்னா வந்து எவ்வளோ விஷயம் படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீரியாடிக் டேபிள் தான். இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸ், ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ஸ்.
ஸோ அப்போ அந்த எலமெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டடி பண்ணணும். அது ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளே கார்ட்ஸ் இதை மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணது கூட கிடையாது, அந்த மாணவர்கள் ரெடி பண்ணது தான். ஸோ அந்த இயர் தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என்ஐடி காரைக்காலில் வந்து பார்த்தா வந்து எனக்கு அதோட ஃபேக்கல்ட்டியாக வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இப்போ நேட்டிவ் பக்கத்துலேயே வந்துட்டேன். ஸோ சில காரணங்கள் இருக்குது. ஸோ இல்லைனா வந்து நம்ம பர்சனல் ரீசன் வந்து நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் வந்து இந்த பீரியாடிக் டேபிள் கார்ட்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நம்ம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நம்ம மொத்தம் படிக்க போகிறதே வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த 118 எலமெண்ட்ஸை கூட நம்ம படிக்கலாம். அப்புறம் என்ன இருக்குது 118 எலமெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு எலமெண்ட்னு படித்தா கூட ஒரு பிஎஸ்சி கேண்டிடேட்டு 6 மாதத்துக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கெமிஸ்டாக மாறிட முடியும். அதான் உண்மை. ஆனால் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கிடைக்காததால் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ வந்து இப்போ நான் மாணவர்களுக்கு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை மாணவர்கள் செய்தாங்க. அதுதான் வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அதை ஏன்னா வந்து இதை மெனக்கட்டு இதை கட் பண்ணி செய்யணுமா அப்படின்னு யோசிச்சு செய்யாமல் இருக்கிற இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கல்லூரியில் வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன பேச்செல்லாம் கரெக்டாக கேட்பாங்க. ஸோ அதனால தான் ஸோ வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸில், இந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த வருஷம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐடி திருச்சியில் வந்து சீட்டு கிடச்சிருக்குது. ஸோ உண்மையிலே நான் என்ஐடி திருச்சியில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்குலாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி வந்து என்ஐடி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அப்படின்னா பார்த்துங்க. ஸோ நான் எதுவும் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் தான் பண்ணுறேன். நம்ம வந்து ஃபுல்லாக சொல்லி, ஏன்னா வந்து அங்கே நான் ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணல, அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அதில் வந்து ஆசிரியரோட பங்கை விட அவங்களோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முழுக்க அவங்களோட பங்குனே சொல்லிடலாம். ஸோ வந்து நான் கோச்சிங் சென்டர் சொல்ல முடியாது, ஏன்னா கோச்சிங் சென்டரில் அதுக்காக கோச்சிங் போயிட்டு அவங்க வந்து கிளியர் பண்ண வைப்பாங்க, அது வேறு. ஆனால் வந்து ஒரு படிக்கும் மாணவர் வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வந்து பார்த்தோன்னா இப்போ 120 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 120 பேருமே வந்து 120 பேரில் 50% போனாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை கிளைம் பண்ண முடியும். ஆனால் அதுவே வந்து 1 or 2 அப்படின்னு இருக்கும்போது அது அவங்களோட முயற்சி மட்டும்தான், மாணவர்களோட முயற்சி மட்டும்தான். அவங்க முயற்சி பண்ணாங்க, இன்றைக்கி வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து அவங்களுக்கு நான் பாராட்ட வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆனால் நான் வந்து அந்த ஏன் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சில இந்த எலமெண்ட்ஸோட இந்த பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு இந்த எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நமக்கு அட்டாமிக் வெயிட் கூட மறந்துடும், சரிங்களா? ஸோ அந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ஐசோ எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். விஎஸ்சிபிஆர் தியரி, வேலன்ஸ் பாண்ட் விபி தியரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈவன் வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் தியரி. ஸோ இது மாதிரி நிறைய தியரி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான் ரூல், EAN ரூல், அப்புறம் மெட்டல் பாண்ட், நம்பர் ஆஃப் மெட்டல் பாண்ட் கால்குலேஷன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி அதே மாதிரி வந்து ஐசோலோபல் அனாலஜி. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எலமெண்ட் அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த ஆர்பிடால் வரைக்கும் போயிட்டு ஆர்பிடால் லோப்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை அப்போ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வரும், எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் வரும். ஸோ அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பீரியாடிக் டேபிளை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நான் 2021 பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த கேண்டிடேட் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஜாம் கிளியர் பண்ண சொன்னாங்க. ஸோ நல்ல மார்க்கும் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க ஐஐடி பாம்பே இதெல்லாம் கூட கிடைச்சும் கூட ஏன்னா வந்து அவங்க வந்து விமன் கேண்டிடேட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு கன்வீனியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐடி திருச்சி அப்படின்ற மாதிரி வந்து போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ஐடி திருச்சி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த 31 என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐடி திருச்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஐடி திருச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப். ஸோ வந்து ரேங்க் 1. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், அதெல்லாம் வந்து டாப் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து டாப். அதுவும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ரேங்க் 1 இன்ஸ்டியூஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்டேயே சொல்லியிருக்கிறேன், இந்த ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஐடி திருச்சி உள்ளார தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட வந்து உள்ளார போகாமல் 4 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. ஸோ நான் பிஹெச்டி பண்ணும்போது டைரெக்டாக அட்மிஷன் பண்ணாங்க.
இப்போ எங்கெல்லாம் கேட் வச்சு பண்ணாங்க. ஆனால் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். ஆனால் நான் பிஹெச்டி முடிக்கிற டைம் முடிக்கிற பீரியட் தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஜாம் எக்ஸாம் வச்சு தான் எடுத்தாங்க. ஜாம் வந்து நீங்கள் ஐஐடிக்கு தான் ஜாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்ஐடி வரணுன்னாலும் ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் சம் டாப் என்ஐடிஸ் எல்லாமே வந்து அதை முடிவு பண்ணாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக என்ஐடி திருச்சி வந்து ரேங்க் 1 இன்ஸ்டியூஷன்றதால அதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு கேரளா ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆந்திரா பீப்புளெலாம் ரொம்ப ரேரு, பெங்காலிஸ்லாம் வந்து 1 or 2 தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜாம் எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் அதாவது ஆல் ஓவர் இந்தியா, ஸோ அதிலிருந்து நிறைய கேண்டிடேட்லாம் வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேண்டிடேட் கூட வராமல் இருந்தாங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே வருத்தமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. நம்ம மாணவர்கள் வந்து அதாவது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எஜுகேஷன் வைஸு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அறிவாளிகள். ஆனால் அவங்கள மோட்டிவேட் யாரும் பண்ணுறது கிடையாது. அதான் உண்மை. அந்த மோட்டிவேஷன் பண்ணால் நிச்சயமாக வந்து நம்ம மாணவர்கள் எங்கேயோ போவாங்க. உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் வச்சே தெரிஞ்சுக்கலாம். நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நீட்டு வந்து ஆதாயம். ஸோ வந்து ஏன்னா அவங்க தான் எல்லாருமே வந்து காலேஜ் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல கோடிகள் வந்து வருமானம் வந்து தடுக்கப்படுது. அப்படின்றதுக்காக வந்து அறிவாளி மாணவர்கள் வந்து உள்ளார வர்றது அவங்க விரும்பலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் கோடி கணக்கில் வச்சுருந்தா 1 கோடி 1.5 கோடி அதாவது 80 லட்சம் 60 லட்சம் இது மாதிரி வந்து அந்த கல்லூரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அட்மிஷன் போட்டிருந்தாங்க. மெரிட்லாம் வந்து கொஞ்சமாக தான் போயிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமில் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அப்போயே ஃபஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் உள்ளார போனாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாணவர்கள்லாம் டாப்பில் இருக்கிறாங்க. அதான் உண்மை. ஸோ ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு முன்னேறிய மாநிலம். அதான் உண்மை. ஸோ நம்ம வந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணாலே போதும். வழிகாட்டுதல் பண்ணாலே நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. அதான் உண்மை. நம்ம வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்லி தந்து தான் அவங்க வந்து பண்ணணும் கிடையாது. அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபாகவே வந்து பண்ணக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவ்வளோ சிறப்பான மாணவர்கள். அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஒரு சின்ன மோட்டிவேஷன், இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு மோட்டிவேஷன் தான். இதை மாதிரி ஒரு கார்ட்ஸ் ரெடி பண்ணிங்க. ஸோ இந்த கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பீரியாடிக் ஒரு எலமெண்ட். நான் அசைன்மெண்ட்லாம் வச்சுருந்தேன். இந்த ஒர்க் பண்ண காலேஜில் அசைன்மெண்ட் ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் ஐடியா வரல. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காலேஜில் வந்து தொடங்கினாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி நான் தான். ஸோ வந்து அதாவது வில்லும் நானே அம்புன்ற மாதிரி நான் தான் ஹெச்ஓடி, நான் தான் ஸ்டாஃப் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமாக இருந்தது. அதான் உண்மை. ஆனால் அந்த டைமில் வந்து மாணவர்களும் வந்து நல்லாவே பண்ணாங்க. ஸோ வந்து சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் கொடுத்த அசைன்மெண்ட் இது தான். ஸோ வந்து என்னன்னா ஒரு நோட் போட்டுடணும். அந்த நோட் வந்து டெய்லியும் ஒரு பீரியாடிக் டேபிள். இன்றைக்கி டே 1 ஹைட்ரஜனை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். டே 2 ஹீலியம். ஸோ ஒரு நாளும் ஒரு எலிமெண்ட்டை பற்றி என்ன பண்ணணும்னா அதை பற்றின அதாவது அதனோட நேம், சிம்பிள், அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இது மாதிரி வந்து எல்லாமே அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமாக அந்த எலிமெண்ட் அதனோட சேர்மம், சரிங்களா, எலிமெண்ட்டு அந்த எலிமெண்ட்டோட காம்பவுண்ட். ஸோ அதனோட அந்த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட், அதனோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ இதை மாதிரி அவங்க வந்து ஒரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக கூட வருவாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன அந்த ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து என்னென்னா நீங்கள் மாணவர்களுக்கு வந்து இதை சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து ஒருத்தன் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நம்மளோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் முன்னேற்றம் தான். ஸோ வந்து ஈவன் வந்து இப்போ நான் என்றைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. நம்ம வந்து 10th 12th எல்லாம் வந்து டாப்பில் இருந்தோம். ஸோ வந்து கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம், என்ஐடி திருச்சியில் பிஹெச்டி பண்ணோம். ஸோ இப்படி செட்டு குவாலிஃபை ஆனோம். இருந்தாலும் வந்து நம்ம சாதாரண நல்ல நிலைமையில் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இஷ்யூஸு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ அது மாதிரி சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக ஒர்க் பண்ணுறேன் நான். ஆனால் ஒரு நாளும் வந்து நான் பிரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வந்து என்ஐடியில் ஒர்க் பண்ணுவோம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம். என்ஐடி திருச்சிலேயும் வந்து எங்களுக்கு டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி நேரம் டீச்சிங் தான். டீச்சிங் அசிஸ்டன்ட், அதாவது என்னன்னா ஆஃப் டைம் ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கே.
ஸோ HTRA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமில் தான் வந்து நீங்கள் கேட்டு முடித்தாலும் இல்லை நீங்கள் எது முடிச்சுட்டு அங்கே ஜாயின் பண்ணாலும் அங்கே இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெயிலாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஹேண்டில் பண்ணலாம், தியரி ஹேண்டில் பண்ணலாம், எல்லாமே வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. ஸோ வந்து அவங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி ரீசனபிள் சேலரி கொடுக்குறாங்க. நான் கடைசியாக வந்து 28,000 வாங்கின மாதம், சரிங்களா. ஸோ இப்போ என்னோடய சேலரி அது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி 54,000 வாங்கியிருந்தோம். அதனால அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோன்னா அதுவும் வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் முக்கியம். இப்போ நான் அரசு கல்லூரியில் ஒரு சாதாரண ஏழை மாணவர்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குது. அதனால் என்னால் வந்து நல்லா பண்ண முடியுது. உண்மை அதுதான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து நம்ம 10,000 சம்பளம் ஆனாலும் சரி, சரிங்களா. ஸோ வந்து 6,000 சம்பளம் ஆனாலும் சரி, அந்த வேலையை வந்து நீங்கள் பிடிச்சி பண்ணும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இது ஒரு முயற்சியாக எடுங்க. உங்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை சொல்லுங்கள். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இது வந்து என்னென்னா ஒரு இதுதான் கார்ட்ஸ் மாதிரி விளையாடலாம். 2 பேர் வந்து சேர்ந்துட்டு, சரிங்களா. ப்ளே கார்ட்ஸ்லாம் நம்ம கிரிக்கெட்லாம் பார்ப்போம். ரன்ஸ் எவ்வளோ நீங்கள் 2 பேர் சொல்லுவாங்க. கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமான ரன்னு சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட கார்டை கொடுத்துடணும். ஸோ அது மாதிரிலாம் வந்து சின்ன வயசில் விளையாடி இருக்கிறோம். அந்த ஐடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணேன், சரிங்களா. ஸோ இது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டு, அதாவது ஒரு கேண்டிடேட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அதுவும் உண்மையிலே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பியில் அடிக்கல. இப்போ இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எது எடுத்தாலும் சரி, இப்போ சிலிக்கன் அப்படின்னா அந்த சிலிக்கனை பற்றி எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஓரளவு இந்த கேண்டிடேட் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் வந்து ரொம்ப பெருசாகவே வந்து கார்டு அடிச்சிட்டாங்க. இது வந்து இதை வச்சு விளையாட முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்களோட ஆர்வத்தை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது, சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கேண்டிடேட் தான் இப்போ வந்து ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பாருங்கள், அது வந்து நல்லா நீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கார்ட்ஸை பாருங்கள், சரிங்களா. இன்னும் எல்லாம் பண்ணலாம். ஒரு மாணவர்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக 2 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த முயற்சி அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்தாங்க. ஸோ வந்து இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப லாங்காகவும் போயிருக்குது. ஸோ இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1 மார்க் 2 மார்க், அதாவது ஒரு கொஸ்டின் ரைட்டாக இருந்தால் நான் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருப்பேன். 2016 ஒரே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டாக இருந்தால் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வீஸில் இருந்திருப்பேன். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் ஆஃபீஸரில் வந்து சீனியர் பொசிஷன் போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஆனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ அதை மாதிரி வந்து சில எக்ஸாம்ஸ்லாம் CSIR இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப மெனக்கட்டு படிக்க மாட்டோம். அதனால் கூட மிஸ் ஆகலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் காரணம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு இந்த பீரியாடிக் டேபிள், இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கரெக்டாக பண்ணிவிடும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த அட்டாமிக் நம்பர்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து மறந்துடும் நமக்கு. ஆனால் இதை ஏன் மறக்குதுன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் BSc கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணும்போதே இது மாதிரி இந்த ப்ளே கார்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரிலேயும் ஒரு இன்வால்மெண்ட் வரும். நீங்கள் வந்து 118 எலமெண்ட்ஸ், ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 100 எலமெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த எலமெண்ட்ஸோட அப்ளிகேஷன் எல்லாமே தெரியும் போது கெமிஸ்ட்ரியில் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட்ஸ் இருக்குது, இந்த காம்பவுண்ட்லாம் வந்து இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து அந்த கெமிஸ்ட்ரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இது லாங்காக இருந்தாலும் ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து ஒரு கார்ட்ஸோ இல்லை வந்து நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கார்ட்ஸ் ரெடி பண்ணி ப்ளே பண்ணலாம். உங்களுக்குள்ளார மாணவர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு இடையில வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பஸ்ஸில் போகும்போதோ இல்லை வந்து ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இது மேலே வந்து ஆர்வம் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு 2 பேர் ரெடி பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அப்போ என்னன்னா வந்து நமக்கு அழுத்தமாக பதியும். ஒரு எலமெண்ட்டை பற்றியும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஸோ இவங்களாம் தான் அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ப்ளே கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ சொன்ன உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஃபஸ்ட் இயர் வரும்போது நான் இன்ஃபார்ம் செஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிகிரியே முடிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலே வந்து எல்லாருமே நல்ல கேண்டிடேட்டு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வந்து பண்ணாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட் வீக்லேயே முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ NIT செலக்ட் ஆகிருக்கிறாங்க.